ஹாய் ஹால் அபவுட்னா வந்து பார்த்தீங்கன்னா பற்றி அப்படின்ற அர்த்தம் வந்து தரும். ஷீ இஸ் கியூரியஸ் அபவுட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ். பண்டைய நாகரிகங்களை பற்றி அவள் ஆர்வமாக இருக்கிறாள். ஷீ இஸ் கியூரியஸ் அபவுட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ். அபோவ்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படின்ற அர்த்தம் வந்து தருது. நகரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து பறக்குது. தி ஹெலிகாப்டர் ஃப்ளைஸ் அபோவ் த சிட்டி. தி ஹெலிகாப்டர் ஃப்ளைஸ் அபோவ் த சிட்டி. குறுக்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ராஸ்ன்ற வார்த்தை வந்து வரும். ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் நீண்டுள்ளது. எ பிரிட்ஜ் ஸ்ட்ரெச்சஸ் அக்ராஸ் த ரிவர். எ பிரிட்ஜ் ஸ்ட்ரெச்சஸ் அக்ராஸ் த ரிவர். பிறகு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஹி ஆல்வேஸ் கோஸ் ஃபார் எ வாக் ஆஃப்டர் டின்னர். ஸோ இரவு சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போதுமே நடைப்பயிற்சிக்கு வந்து போவான். ஹி ஆல்வேஸ் கோஸ் ஃபார் எ வாக் ஆஃப்டர் டின்னர். அகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா எதிராக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. The team played bravely against the champions. அணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்களுக்கு எதிராக துணிச்சலாக விளையாடியது. The team played bravely against the champions. ஓரமா ஒன்றை ஒட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாங் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். We walked along the seashore. நாங்கள் கடற்கரை ஓரம் நடந்தோம். We walked along the seashore. அமங்னா வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஷீ வாஸ் சூசன் அமங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகன்ஸ். நூற்றுக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் மத்தியில் இருந்து அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஷீ வாஸ் சூசன் அமங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகன்ஸ். சுற்றி எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கதை சொல்பவரை சுற்றி குழந்தைகள் கூடினர். த கிட்ஸ் கேதர்ட் அரௌண்ட் த ஸ்டோரி டெல்லர். The kids gathered around the storyteller. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு at அப்படின்ற வார்த்தை வந்து வரும். We will meet you at the entrance. நாங்கள் உங்களை நுழைவாயிலில் சந்திப்போம். We will meet you at the entrance. பின்னால்னா வந்து பார்த்தீங்கன்னா behind அப்படின்ற வார்த்தை வந்து வருது. He hid behind the curtain. He hid behind the curtain. அவர் வந்து திரைக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார். கீழ்னா வந்து பார்த்தீங்கன்னா பிலோ அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இட் வாஸ் பிரிண்டட் பிலோ த டைட்டில். இட் வாஸ் பிரிண்டட் பிலோ த டைட்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புக்கு கீழே அச்சிடப்பட்டு இருந்தது. கீழுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் வருது. பெனித் அப்படின்ற வார்த்தையும் வருது. த ட்ரெஷர் வாஸ் ஹிடன் பெனித் த ஓல்டு ஹவுஸ். பழைய வீட்டோட கீழே பார்த்தீங்கன்னா புதையல் வந்து மறைத்து வைக்கப்பட்டது. ட்ரெஷர் வாஸ் ஹிடன் பெனித் த ஓல்டு ஹவுஸ். அருகில் பக்கத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசைட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஷீ சாட் பிசைட் ஹர் கிராண்ட் மதர். அவ வந்து பாட்டியோட அருகில் பக்கத்தில் அமர்ந்தாள். ஷீ சாட் பிசைட் ஹர் கிராண்ட் மதர். இடையில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்வீன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கடை பார்த்தீங்கன்னா வங்கிக்கும் நூலகத்துக்கும் இடையில அமைந்துள்ளது. த ஷாப் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த பேங்க் அண்ட் த லைப்ரரி. The shop is located between the bank and the library. அப்பால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியாண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. His talent goes beyond expectations. அவரோட திறமை பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. His talent goes beyond expectations. ஆல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைன்ற வார்த்தை வந்து வருது. The article was written by a famous journalist. கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல பத்திரிகையாளரால் வந்து எழுதப்பட்டது. The article was written by a famous journalist. இருந்த போதிலும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு despite அப்படின்ற வார்த்தை வந்து வருது. Despite the rain, the match continued. மழையா இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து தொடர்ந்தது. Despite the rain, the match continued. போது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு during அப்படின்ற வார்த்தை வந்து வருது. I saw her once during my stay in Rome. நான் வந்து ரோம்ல தங்கி இருந்த போது அவளை ஒரு முறை பார்த்தேன். I saw her once during my stay in Rome. தவிர இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ட்ன்ற வார்த்தை வந்து வரும். ராமுவை தவிர எல்லாருமே வந்தாங்க. இப்போ தவிரக்கு உங்களுக்கு எக்ஸப்ட் என்ற வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம். எவ்ரி ஒன் கேம் எக்ஸப்ட் ராமு. காக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ன்ற வார்த்தை வந்து வரும். உனக்கு பிறந்த நாளுக்காக இந்த காகன்ற இடத்துல ஃபார் வருது. இந்த பரிசை எடுத்து வச்சேன். ஐ சேவ்டு திஸ் கிஃப்ட் ஃபார் யுவர் பர்த்டே. இருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம்ன்ற வார்த்தை வந்து வருது. நேற்று இரவு மும்பைல இருந்து திரும்பி வந்தான். He returned from Mumbai last night. He returned from Mumbai last night.
till இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு in அப்படின்ற வார்த்தையும் வருது. The book is written in simple language. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எளிய மொழியில் எழுதப்பட்டுள்ளது. The book is written in simple language. உள்ளே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு inside அப்படின்ற வார்த்தை வந்து வருது. Keep the documents inside the folder. ஆவணங்களை பார்த்தீங்கன்னா கோப்புக்குள்ள வந்து வைத்திரு. Keep the documents inside the folder. குல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு into அப்படின்ற வார்த்தை வந்து வரும். He walked into the classroom silently. He walked into the classroom silently. அவன் வந்து அமைதியா வகுப்பறைக்குள் நடந்தான். அருகில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு near அப்படின்ற வார்த்தை வந்து வருது. A new park is coming up near the school. பள்ளிக்கு பக்கத்துல அருகில பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பூங்கா வந்து வரப்போகுது. A new park is coming up near the school. ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா உடைய இன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். இந்த உடையின் நிறம் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா பொருந்தது. The color of this dress suits you well. The color of this dress suits you well. இருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ன்ற வார்த்தையும் வரும். The button came off my shirt. என் சட்டையில வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து வந்துடுச்சு. The button came off my shirt. ஆன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். The keys are on the table. சாவிகள் மேஜை மீது உள்ளன. The keys are on the table. on toனா வந்து பார்த்தீங்கன்னா மீது அப்படின்ற அர்த்தத்துல தான் வரும். ஆனால் அதில் ஒரு மூமெண்ட் இருக்கும். போனால் பார்த்தீங்கன்னா படுக்கை மீது குதித்தது. ஸோ இங்கே வந்து அப்படியே ஜம்ப் பண்ணுது. The cat jumped onto the bed. The cat jumped onto the bed. வெளியேனா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு அப்படின்ற வார்த்தை வந்து வருது. உள்ளேனா உங்களுக்கு என்ன வார்த்தை வந்துச்சு? இன்சைடு அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவள் கட்டிடத்துக்கு வெளியே காத்திருந்தாள். She is waiting outside the building. She is waiting outside the building. கடந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுது. நாங்கள் பழைய கோவிலை கடந்து சென்றோம். We drove past the old temple. We drove past the old temple. சின்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இந்த வருஷத்துக்கு முன்னாடியில் நம்ம வந்து சின்ஸை வந்து பயன்படுத்துவோம். அவள் 2015 இருந்து இங்கே வசிச்சு வரா. She has lived here since 2015. She has lived here since 2015. முழுவதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இரவு முழுவதும் மழை பெஞ்சுது. இந்த முழுவதும் இருக்கிறீங்களா அதுக்கு தான் உங்களுக்கு த்ரூ அவுட்ன்ற வார்த்தை வந்து வருது. It rained throughout the night. It rained throughout the night. இக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் ஒவ்வொரு வாரமும் சென்னைக்கு பயணம் செய்கிறேன். இக்கு இருக்கு இல்லைங்களா இதுக்கு தான் உங்களுக்கு டூன்ற வார்த்தை வந்து வருது. I travel to Chennai every week. I travel to Chennai every week. நோக்கி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவள் கதவை நோக்கி நடந்தாள். She walked towards the door. She walked towards the door. Under இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். The dog is sleeping under the table. நாய் வந்து பார்த்தீங்கன்னா மேஜைக்கு அடியில் தூங்கிட்டு இருக்கு. The dog is sleeping under the table. வரை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு until அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் திரும்பி வர வரைக்கும் இங்கேயே இரு. Stay here until I return. Stay here until I return. மேலே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு up அப்படின்ற வார்த்தை வந்து இருக்கு. He climbed up the stairs quickly. அவன் வந்து விரைவாக படிக்கட்டு மேலே ஏறினான். He climbed up the stairs quickly. Versus இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக அப்படின்ற அர்த்தம் வந்து தரும். இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா விளையாடுச்சு, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் விளையாடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி இந்த மேட்ச் இஸ் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. போட்டி வந்து இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவும் விளையாடிட்டு இருக்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இந்த மேட்ச் இஸ் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. உடன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்துன்ற வார்த்தை வந்து வரும். அவள் அம்மாவுடன் வந்தாள். அம்மாவுடன் இந்த உடன் வருது இல்லைங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு வித்துன்ற வார்த்தை வந்து வரும். She came with her mother. She came with her mother. குள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். 2 நாட்களுக்குள் பணியை முடிக்கவும். இந்த குள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் வித்தின்ன்ற வார்த்தை வந்து வருது. Complete the task within 2 days. Complete the task within 2 days. ஒன்று இல்லாது, அதாவது வித்தவுட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். எனக்கு தெரிவிக்காமல் வெளியேறாதே. Don't leave without informing me. Don't leave without informing me. மூலம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அப்படின்ற வார்த்தை வந்து வரும். முழுவதும் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரூ அவுட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தோம்.
ஷீ சக்சீடட் த்ரூ ஹார்ட் ஒர்க். அவ வந்து கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெற்றாள். ஷீ சக்சீடட் த்ரூ ஹார்ட் ஒர்க். ஷீ சக்சீடட் த்ரூ ஹார்ட் ஒர்க். வரை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு அப்படின்ற வார்த்தையும் வரும். திஸ் ஆஃபர் இஸ் வேலிட் அப் டு ஆகஸ்ட் 31. இந்த சலுகை ஆகஸ்ட் 31 வரை வந்து செல்லுபடி ஆகும். திஸ் ஆஃபர் இஸ் வேலிட் அப் டு ஆகஸ்ட் 31. போல இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ன்ற வார்த்தை வந்து வருது. அவருடைய தலைமுடி பார்த்தீங்கன்னா மிகவும் மென்மையா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டு போல மென்மையா இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. Her hair was so soft, it was like silk. Her hair was so soft, it was like silk. முன்பே முன்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நான் காலை 6 மணிக்கு முன்பே எழுந்து விட்டேன். ஐ வேக் அப் பிஃபோர் 6 AM. ஐ வேக் அப் பிஃபோர் 6 AM. மேல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கடிகாரம் பார்த்தீங்கன்னா கதவின் மேல் இருந்தது. The clock is over the door. The clock is over the door. இருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. She took the book out of her bag. அவள் பையிலிருந்து புத்தகத்தை எடுத்தாள். She took the book out of her bag. அதன்படி இதன்படி அப்படின்னு சொல்வதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு according to அப்படின்ற வார்த்தை வந்து வருது. According to the report, profits increased last year. அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு லாபம் வந்து அதிகரித்தது. According to the report, profits increased last year. தவிர இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு apart from அப்படின்ற வார்த்தை வந்து வருது. Apart from English, he speaks French too. ஆங்கிலம் தவிர அவர் வந்து பிரெஞ்சு மொழியை வந்து பேசுறாரு. Apart from English, he speaks French too. அஸ்பரம் பார்த்தீங்கன்னா அதன்படி இதன்படி அப்படின்ற அர்த்தம் தான் உங்களுக்கு தருது. As per the manager's request, we postponed the event. மேலாளருடைய வேண்டுகோளின்படி நாங்கள் வந்து நிகழ்வை ஒத்தி வச்சோம். As per the manager's request, we postponed the event. Aside from வந்து பார்த்தீங்கன்னா தவிர அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. Aside from the fees, there are no extra charges. கட்டணங்களை தவிர கூடுதல் கட்டணங்கள் எதுவுமே இல்லை. Aside from the fees, there are no extra charges. கூடுதல் கட்டணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. As well as அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்துடன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. He plays the guitar as well as the piano. அவர் வந்து கித்தார் மற்றும் கித்தாரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பியானோவும் வாசிக்கிறாரு. அவர் வந்து கித்தார் மற்றும் பியானோ வாசிப்பார். He plays the guitar as well as the piano. காரணமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு because of அப்படின்ற வார்த்தை வந்து வருது. The event was cancelled because of the storm. புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. The event was cancelled because of the storm. Close to இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. The hotel is close to the beach. ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை அருகிலேயே இருக்கு. The hotel is close to the beach. காரணமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு due toன்ற வார்த்தையும் வரும். The flight was delayed due to bad weather. மோசமான வானிலை காரணமாக விமானம் தாமதமானது. The flight was delayed due to bad weather. In favor of இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. He spoke in favor of the new policy. அவர் வந்து புதிய கொள்கையை வந்து ஆதரித்து பேசினாரு. He spoke in favor of the new policy. முன்னால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு in front of அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. கார் வந்து பள்ளிக்கு முன்னால் நின்றது. இந்த முன்னால் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா in front ofன்ற வார்த்தை வந்து வரும். The car stopped in front of the school. In place of இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. சர்க்கரைக்கு பதிலாக தேனை பயன்படுத்தின. ஸோ பதிலாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் in place ofன்ற வார்த்தை வந்து வருது. I used honey in place of sugar. I used honey in place of sugar. பதிலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு instead of அப்படின்ற வார்த்தை வந்து வருது. பேருந்துக்கு பதிலாக ரயிலில் வந்து சென்றோம். We went by train instead of bus. We went by train instead of bus. அருகில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டு அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவர் என் அருகில் அமர்ந்தார். சார்பாக இதுக்கு உங்களுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நான் குழுவின் சார்பாக பேசுறேன். சார்பாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஐ ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கமிட்டி. ஐ ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கமிட்டி. மேல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் த டாப் ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவன் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா அலமாரியின் மேல் வைத்தான். He placed the file on the top of the shelf.
he placed the file on the top of the shelf. ஆப்போசிட் டூனா வந்து பார்த்தீங்கன்னா எதிரே அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. பள்ளி வந்து தபால் நிலையத்துக்கு எதிரே உள்ளது. இந்த எதிரேக்கு தான் உங்களுக்கு ஆப்போசிட் டூ அப்படின்ற வார்த்தை வந்து வருது. The school is opposite to the post office. The school is opposite to the post office. மழை காரணமாக விளையாட்டு ரத்து செய்யப்பட்டது. Owing to அது வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. The game was cancelled owing to rain. The game was cancelled owing to rain. முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா prior to அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நேர்காணலுக்கு முன் அவள் நன்றாக தயாரானாள். இந்த முன்னுக்கு தான் உங்களுக்கு prior to அப்படின்ற வார்த்தை வந்து வருது. Prior to the interview she prepared well. Prior to the interview she prepared well. நீங்கள் நிறைய ப்ரிப்போசிஷன்ஸை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ப்ரிப்போசிஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.